வந்து சுபத்ரா டிராவல்ஸ் 2007 டிராவல்ஸ் நடத்திட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து இப்போதைக்கு 5 செட்டு இருக்குது. 5 செட்டில் ஒரு செட்டு வந்து இந்த செட்டில் கொடுத்தாச்சு. மீதி வந்து ஓன் சாட்டு தான். பாபநாசம், களக்காடு, திருநெல்வேலி அப்படி பண்ணிட்டு இருக்கேன் டெய்லியும். நான் ஆரம்ப காலத்தில் ஹேம்சன் ஒரு வெப்சைட்டில் தான் இருந்தேன். அவங்க சரியான முறையில் கால்ஸ் பிக்கப் பண்ணுறது கிடையாது, கரெக்டான பதில் இல்லைன்னு சொல்லி அதுலேருந்து வெளியே வந்து பார்க்கும்போது அந்த பிட்டில் வந்து நல்லா மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி பிட்டில் இருந்தாங்க. பிட்லாவும் வர வர சரியான முறையில் அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண மாதிரினால சரி பிட்லா வந்து இந்த மாதிரி இருக்குது, யாருக்கு என்ன பண்ணலாம், எந்த நேரம் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணணும், எந்த பிரச்சனையும் அட்டன் பண்ணணும். சப்போஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வண்டி சேஞ்ச் பண்ணி டிக்கெட் வந்து ரீஃபண்ட் கொடுக்கணும், இல்லை சேஞ்ச் பண்ணி ஏதாவது ஏற்படணும், அதுக்கு அவங்க வந்து சரியான முறையில் பிக்கப் பண்ணதுனால அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 2021 குயிக் பஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, அது வந்து நமக்கு ரங்கநாதன் டிராவல்ஸ் ஓனருடைய சங்கு தான். சரி, நம்மளால இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறாரு. ஒரு 6 மாதம் கழிச்சு நான் 2002 வாலண்டியர் பெட்ராலேருந்து வெளியே வந்து நான் ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு நல்ல சப்போர்ட்டிங் இருக்குது. எனக்கு வெப்சைட்லேயே இப்போ சீட் வந்து அடுத்த ஆன்லைனை விட ரெட் பஸ்ஸோ, அபி பஸ்ஸோ, ஏடிஎம்மோ இந்த இதில் விட இன்னைக்கு வந்து எனக்கு வெப்சைட்டில் நல்ல டிக்கெட் ஆகுது, நல்ல சப்போர்ட்டிங் இருக்குது. எந்த நேரம் கால் பண்ணாலும் கால் அட்டன் பண்ணுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. என்ன அதனால வந்து இன்னைக்கு குயிக் பஸ்ங்கிற சாஃப்ட்வேர் வந்து நல்லா பாப்புலராக இருக்கு. ஏன்னா 4 பேர் வந்து ஒரு ஓனர் அணுகி, சார் நாங்கள் அப்படி பண்ணுவோம் சார், இப்படி பண்ணுவோம் சார், நாங்கள் அதை பண்ணுவோம் சார் சொல்கிறவங்க நம்புறாங்க தவிர்த்து சிம்பிளாக வந்து நம்ம சாஃப்ட்வேர் நல்லா இருக்கு சார், நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நாங்கள் எந்த சாஃப்ட்வேரும் பண்ணி தரணும்னு சொன்னால் யாரும் நம்புறது. ஆனால் நான் வந்து வாலண்டியாக போனேன். குயிக் பஸ் சாப்பிட்றதுக்கு நான் வாலண்டியாக தான் போனேன். பெட்ரோலேருந்து ரிமூவ் ஆகி வெளியே வந்தேன். ஆனால் எனக்கு இது அருமையாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. எல்லா ஆப்ஷனும் நம்ம கொடுத்துட்றாங்க. பஸ் கேன்சலாக இருந்தாலும், பேசஞ்சர் ட்ரான்ஸ்ஃபராக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நம்மகிட்ட ரெடியாக நம்மகிட்ட எல்லா ஆப்ஷன் இருக்குது. நம்மளே பண்ணிடலாம். அவங்க தேட வேண்டிய வேலையே கிடையாது. ஏதாவது அவங்க தேடணும்னா கால் பண்ணால் உடனே அட்டன் பண்ணிடுவாங்க. எனி டைம் 24/7 எப்போவுமே வந்து எந்த டைமாக இருந்தாலும் அட்டன் பண்ணுறது 2 ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ண எப்போ அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் தைரியமாக குயிக் பஸ்ஸை நம்பி நீங்கள் வரலாம். குயிக் பஸ்ஸை நம்பி வர்றவங்களுக்கு எந்த லாஸ் இருக்காது. 2வது அவங்க எடுக்கிற கமிஷன், வண்டி சார்ஜு எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் நீங்கள் நம்பி செய்யுங்க. அவங்க அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. 100% நம்பலாம். இந்த குயிக் பஸ்ஸோட ஓனர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊருக்காரு, நம்ம திருச்சிக்காரு. அவங்க ஃபாதர் வந்து ரங்கநாதன் டிராவல்ஸ் வச்சிருக்காரு. அப்படின் போது நம்ம ஊர்ல உள்ள ஓனருக்கு நம்ம ஊர் ஆளுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து பெட்ரோல், அதுவும் ஒரு காரணம் வெளியே வந்தேன். 2வது ஆஃபீஸில் இவங்க நமக்கு கான்டாக்ட் பிக்கப் பண்ணலை அப்படின்னா அடுத்த செகண்ட் நம்ம ஓனர் பண்ணோம்னா அவர் எடுத்து நமக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காரு. யாரோ ஓனர் யாருமே நமக்கு தெரியாது. கார்பரேட் கம்பெனி அவங்க வருவாங்க, அவங்க சொல்றது கேட்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஆனால் இவர் நம்ம ஊர் ஓனர்னால நம்ம ஆளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாம வேற யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. யாருக்கோ சப்போர்ட் பண்ணும்போது நம்மளும் சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து எனக்கு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளால ஒரு ஆள் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவரும் நமக்கு என்ன வேணால் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். நன்றி.